ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி கோகிலா லைஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பங்குனி உத்திரம் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டா அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அன்றைக்கி நம்ம முருகருக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 அபிஷேகம் ரெடி பண்ணியிருந்தேன். பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம். இது 3மே பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு அதான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் முருகர் சிலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம அபிஷேக வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு பூஜை பண்ணும்போது நம்ம முழு மனசோட முழு நம்பிக்கையோடு பண்ணும்போது அது அதோட பலன் நம்மளுக்கு சீக்கிரமாக அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எப்படி அப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பாலாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாமிக்கு ஊதுபத்தியில் சாமிக்கு காட்டியாச்சு. நெக்ஸ்ட் தயிர் அபிஷேகம். தயிர் அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம். பன்னீர் அபிஷேகத்தில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து அதை அபிஷேகமாக பண்ணியிருந்தேன். அன்றைக்கி சாமிக்கு நெய் பிரசாதம் பால் தான் வச்சுருந்தேன். அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமி நல்லபடியாக மனசுக்கு நிறைவாக கும்பிட்டு முடிச்சாச்சு. நான் என்னோடய வெட்டிங் டே அப்போ வெளியில் ஜிக்கு ஒரு காப்பு கொடுக்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். பட் என் வெட்டிங் டே முடிஞ்சே ஒரு 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சா. நான் கொடுக்கவே இல்லை, அப்படியே வச்சுருந்தேன். சரி பங்குனி உத்திரம் அன்னைக்கு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டு விட்டுடலாம் அப்படின்னு. ஆனால் அவருக்குமே தெரியாது, சஸ்பென்ஸாக வாங்கி வச்சது தான். சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லி வாங்கி வச்சது ஒரு மிகப்பெரிய தப்பு சொல்லிட்டு இப்போ தான் நான் உணர்கிறேன். அது ஏன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த காப்பையுமே வச்சு சாமிக்கு தூப தீப ஆராதனையாக காட்டும்போது சாமி பக்கத்தில் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமிக்கிட்ட பிளஸ்ஸிங்கும் வாங்கிட்டு அன்றைக்கான மார்னிங் எனக்கு இப்படி தான் போச்சு. அப்புறம் பார்த்தா காப்பு எடுத்து நம்ம போட்டு விட்டா சைஸ் பெருசாக இருக்குது. நம்ம ஒரு 2 நாள் ஒரு நாள் முந்தின நாள் வாங்கியிருந்தா கூட நம்ம எடுத்துகிட்டு போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நான் வாங்கியே 3 மந்த்து கிட்ட ஆயிடுச்சு. வாங்கி அப்படியே பீரோலேயே வச்சுருந்தேன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போய் சேஞ்ச் பண்ணவும் முடியாதா, அவங்க வாங்கவும் மாட்டாங்க. சரி சொல்லிட்டு என்னடா பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு என்னோடய மூளையை ரொம்ப கசக்கி பிழிஞ்சு என்ன பண்ணேன், எங்கள் அக்கா கிட்டே கொடுத்துட்டேன். இந்தாப்பா நீ உங்கள் வீட்டுக்காருக்கு போட்டு விட்ரு, நல்லா சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு 4-5 பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டேன். செம்மையாக இருக்கும், உங்கள் வீட்டுக்காருக்கு காப்பு சூப்பராக இருக்கும், நீ போட்டு விடு வாங்கிக்கோங்க அப்படி இப்படி சொல்லிட்டு மைண்டை ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு அவருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த காப்பு சின்னதாக இருந்ததுனால, ஐயோ நீங்கள் போடணும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் கம்ஃபர்டபுளாக போட்டு சைஸ் பெருசு இல்லாமல் கரெக்டாக ஃபிட்டிங்காக போட்டால் தான் நம்மளால் கழட்ட முடியாது, இல்லைன்னா ஏதாவது நம்ம மாட்டி நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படி இப்படி சொல்லிட்டு அவங்க பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்குள்ள அப்போ ஒரு வழி ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு உடனே ஃபோன் பண்ணிட்டேன் அக்காவுக்கு, எப்போப்பா காசு அனுப்புவேன், சீக்கிரம் கூகுள் பேயில் அனுப்பிச்சி கொடுப்பா அப்படின்னு. அவங்க இப்போ தானே கொடுத்து அதுக்குள்ளே என்ன காசு கேட்குறியே அப்படின்னு. இல்லை நீ கொடு, இன்றைக்கி நல்ல நாள் சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிஏவே கூப்பிட்டு போயிட்டேன். போகும்போது நம்ம தனியாக போய் எடுத்தால் தானே அது லூஸாக எழுது அப்படி சொல்லிட்டு ஜிஏ கூப்பிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கோவிலுக்கு போயிருந்தோம். நானும் மித்ராவும் கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த கோவிலுக்கு போகும்போது மித்ரா மேடம் இந்த கூடையை கையில் மாட்டிட்டு விசுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. மேடம் பார்க்குறவங்க நல்லா இருக்கே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் போய் ஃபோன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எதிர்பார்க்கவே இல்லை அன்றைக்கி நம்ம ஃபோன் வாங்குவோம் அப்படின்னு. எதிர்பாராத விதமாக நம்மளுக்கு அன்றைக்கி ஃபோன் கிடச்சிது. ரொம்ப ஹாப்பியான டேவாக தான் இருந்தது எனக்கு அன்றைக்கி. எப்படியோ ஒரு வழியாக நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு எப்படியோ ஒரு வழியாக ஃபோன் வாங்கினது என்ன ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் இஎம்ஐ கட்டுறது நினச்சது கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் ஓகே பார்ப்போம். இப்பயே எல்லாக்கிட்டே சொல்லிட்டேன், மாதம் எல்லாம் காசு போட்டு விட்ருங்க. அக்கா கிட்டே தங்கச்சிக்கிட்ட அம்மாக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. நான் ஃபோன் வாங்கிட்டேன், மாதம் காசு போட்டுருங்க, நான் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு. நல்லபடியாக ஃபோன்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அங்கேயே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஹாப்பியாக வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.
நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.